Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். டுடேஸ் கிளாஸில் UGTRBயில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A crystalline solid is characterized by options என்ன கொடுத்துருக்காங்கன்னா random arrangement of atoms, short range order only, long range periodic arrangement of atoms, no regular arrangement. ஸோ இதில் நாலில் வந்து எது கிறிஸ்டலுக்கு ஆப்டான ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு அமார்ஃபஸ் வரும், ஷார்ட் ரேஞ்ச் வந்து அமார்ஃபஸ் வரும், லாங் ரேஞ்ச் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுதான் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஃபோர்த் ஒன் நோ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், இதுவும் வந்துட்டு அமார்ஃபஸ் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், a lattice without basis represented. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் கிறிஸ்டல், செகண்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் அரே ஆஃப் பாயிண்ட்ஸ், தேர்ட் ஒன் அமார்ஃபஸ் சாலிட், ஃபோர்த் ஒன் மாலிகுல். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே லாட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ் ரெண்டும் சேர்ந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாட்டிஸ் பேசிஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் கிறிஸ்டல்னு நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அதே மாதிரி அமார்ஃபஸ் சாலிட் கிடையாது, சரிங்களா, அதுவும் தப்பு. மாலிகுல்ஸ் கிடையாது, அதுவும் தப்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அரே ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆப்ஷன் பி. ஓகே. தேர்ட் கொஸ்டின், த ரிப்பீட்டிங் நேச்சர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இஸ் கால்டு. ஆப்ஷன்ஸ் சிமெட்ரி, பீரியாடிசிட்டி, ரிஃப்ளெக்ஷன், டிஃப்யூசன். ஸோ நம்ம கிறிஸ்டல் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபுல்லாகவுமே எந்த டாபிக் பற்றி கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதில் வரும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பீரியாடிசிட்டி நேச்சரை தவிர அடுத்து வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிமெட்ரி, ரிஃப்ளெக்ஷன், டிஃப்யூஷன்ஸ் இது எல்லாமே வரும், சரிங்களா. ஸோ த ரிப்பீட்டிங் நேச்சர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி மீன்ஸ். ஆப்ஷன்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் லாட்டிஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப்டர் அ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், இன்வர்ஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொட்டேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் ரொட்டேஷன் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இன்வர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப்டர் அ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், டிரான்ஸ்வர்ஸ், மூவ் ஆகுறது, சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீவேர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்ல இருந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு, சரிங்களா. ஸோ அதனால ஆன்சர் பி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துடலாம். A unit cell should have options maximum volume only, minimum repeating volume, random dimensions, zero volume. ஸோ யூனிட் செல் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு வர்றப்போ நமக்கு மேக்ஸிமம் வால்யூம் அப்படிங்கிற ஆன்சர் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு, சரிங்களா. அதே மாதிரி பீரியாடிசிட்டி நேச்சரோட நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூனிட் செல் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் போர்ஷன், அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் மேனரில் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரேண்டம் டைமென்ஷன் ஆன்சர் கிடையாது. அடுத்ததா ஜீரோ வால்யூமும் கிடையாது, ஏன்னா யூனிட் செல்க்கு வால்யூம் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா மினிமம் ரிப்பீட்டிங் வால்யூம், ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின், ட்ரைக்ளினிக் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் ஹேஸ். ட்ரைக்ளினிக் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் லீஸ்ட் சிமெட்ரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைக்ளினிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் ஆங்கிள்ஸ் அண்டு லாட்டிஸ் பேராமீட்டர்ஸ், காமனாக வந்து லாட்டிஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏபிசி, அல்ஃபா, பீட்டா, காமா, இந்த வேல்யூஸ் எதுவுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து லீஸ்ட் சிமெட்ரி நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைக்ளினிக் சிஸ்டம் ஹேஸ் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி, ஒன்லி காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, நன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து நமக்கு 90 டிகிரியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வராது. ஏன்னா வந்து ட்ரைக்ளினிக் சிஸ்டம்க்கான அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ், சரிங்களா. ஸோ அப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி காமா நாட் ஈக்குவல் டு ஒன்லி காமா இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்னு அர்த்தம். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வந்துட்டு கரெக்ட் கிடையாது, இந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. அடுத்ததா நன் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ் இஸ் 90 டிகிரி, இது வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ காமா 120 டிகிரி எந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும் அப்படின்னா ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ட்ரைக்ளினிக் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. செவன்த் கொஸ்டின், விச் கிறிஸ்டல் சிஸ்டம் possesses
த லீஸ்ட் சிமெட்ரி. இது லாஸ்ட் ஸ்லைட்லேயே லாஸ்ட் கொஸ்டின்லேயே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். லீஸ்ட் சிமெட்ரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ட்ரைக்ளினிக். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி, ட்ரைக்ளினிக் சிஸ்டம்ஸ். மீதி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து லீஸ்ட் சிமெட்ரி இருக்காது, ஓரளவுக்கு சிமெட்ரிக் நேச்சரோட தான் இருக்கும். ஸோ இருக்கிறதுலையே லீஸ்ட் சிமெட்ரி என்ன ஸ்ட்ரக்சருக்கு இருக்கும் அப்படின்னா ட்ரைக்ளினிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்ததா 8th கொஸ்டின். primitive lattice contain lattice points only at ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கார்னர்ஸ், ஃபேஸ் சென்டர், பாடி சென்டர், ஹெட் சென்டர்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் லாட்டிஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னர்ஸில் ஆட்டம்ஸோட லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கார்னர்ஸ். 9th கொஸ்டின். The symmetry operation that divides a crystal into two mirror image halves is called. Options: axis of symmetry, center of symmetry, plane of symmetry, translations. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வராது, ஏன்னா வந்து ரொட்டேஷனல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அங்கே நமக்கு மிரர் இமேஜஸ் எக்ஸாக்டாக 2 மிரர் இமேஜஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகாது. ஓகேவா? 360 டிகிரி பை n அந்த பேஸ் பண்ணி இது ஃபார்முலா வந்து வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் இது கிடையாது. அடுத்ததா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பிசிசி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். சென்டரில் ஒரு ஆட்டம் பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை சுற்றி ஈக்குவலண்ட் டிஸ்டன்ஸில் எல்லா ஆட்டம்ஸுடைய டிஸ்டன்ஸுமே வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்ததா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது வந்து கரெக்டான ஆன்சர். 2 பாக்ஸாக வந்து ஒரு பாக்ஸை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறப்போ ஒரு பிளேன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பிளேன் தான் வந்து 2 மிரர் இமேஜஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு பர்டிகுலர் ரீசனாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. ஓகே, மிரர் இமேஜ் அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த கீவேர்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிற ஆன்சர் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ மிரர் இமேஜ்க்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேனாக இருக்கும், ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதனால பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின். 6-fold axis repeats after அந்த 360 டிகிரி பை n அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் இது. ஓ 6-fold ஆக்சிஸ் எனக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ டிகிரி வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 90 டிகிரி, ஆப்ஷன் பி 120 டிகிரி, ஆப்ஷன் சி 60 டிகிரி, ஆப்ஷன் டி 45 டிகிரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 6-fold அப்படின்னா 6 × 6 360 டிகிரி வரும். சரியா? ஸோ 60 டிகிரியா 6 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் நேச்சர் வந்துட்டு ஒரிஜினல் இமேஜ் வந்து எனக்கு ஒரிஜினல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம 6-fold ஆக்சிஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ 60 டிகிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் அந்த கிறிஸ்டலை நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஸோ 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு அந்த கிறிஸ்டலுடைய ஒரிஜினல் ஷேப் திரும்ப எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால தான் அது பேர் 6-fold ஆக்சிஸ். ஸோ 6-fold ஆக்சிஸ் அப்படின்னா 60 டிகிரி, 6-fold 60, அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? ஆன்சர் சி. ஓகே, 11th கொஸ்டின். 5-fold rotational symmetry is absent in crystals because என்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இட் cannot fill space periodically, it is unstable, it has a lower density, it has a large atoms. ஸோ அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற ஆன்சர் தான். லோ டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு வராது, லார்ஜ் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வராது. பட் எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் நமக்கு வேணும் அப்படின்னா இட் cannot fill space periodically. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. அடுத்ததா 12th கொஸ்டின். A center of symmetry is also called inversion center, rotation center, translation center, reflection center. ஸோ ரொட்டேஷன் வராது. ஓகேவா? அடுத்ததா டிரான்ஸ்லேஷனும் வராது, ரிஃப்ளெக்ஷனும் வராது. சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஷன் சென்டர். கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இன்வர்ஷன் சென்டர். ஓகே, ஃபிஃப்டீன்த் கொஸ்டின். நெகட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் ஆர் இண்டிகேட்டட் பை டாட், பார் ஓவர் த இன்டெக்ஸ், சர்க்கிள், ஆரோ. ஸோ இன்டர்செப்டை வந்து நம்ம மில்லர் இண்டீசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இன்டர்செப்டை வந்து HKL அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அந்த நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100111. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம நெகட்டிவ் இன்டர்செப்ட் மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? நார்மலாக இன்டர்செப்டை இன்டீஜர் நம்பர்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். இதே இது நெகட்டிவ் இன்டர்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு மேலே ஒரு பார் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 1க்கு மேலே நம்ம ஒரு பார் நம்ம போட்டோம் அப்படின்னா
அது வந்து நெகட்டிவ் இன்டர்செப்ட் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பார் ஓவர் த இன்டெக்ஸ். சரிங்களா? ஆன்சர் பி. அடுத்ததா 16th கொஸ்டின். ஸோ மேலே சொன்ன கொஸ்டினுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. த மில்லர் இன்டெக்ஸ் 1 bar 1 0 இண்டிகேட்ஸ். ஸோ 1 bar இந்த பார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் நெகட்டிவ் இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகேவா? ஸோ த மில்லர் இன்டெக்ஸ் 1 bar 1 0 இண்டிகேட்ஸ் negative x intercept, negative y intercept, negative z intercept, all are negative. கொஸ்டின்ல பாருங்க 1 bar 1 0 எந்த இடத்துக்கு மேல வந்து பார் இருக்கு அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனுக்கு நேராக தான் நமக்கு வந்து பார் பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ நெகட்டிவ் எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிற அர்த்தம். இதே இது இந்த கொஸ்டின்ல செகண்ட் பிளேஸ்ல ஒரு 1 இருக்கா, அதுக்கு மேல வந்து பார் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஒய் இன்டர்செப்ட் ஆன்சர்னு வரும். அடுத்ததா 0க்கு மேல எனக்கு பார் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் இசட் இன்டர்செப்ட் அப்படிங்கிற ஆன்சர் வரும். இந்த 3 நம்பர்ஸ்க்கு மேலேயுமே பார் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் இன்டர்செப்ட். ஓகே, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 17th கொஸ்டின். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாய்ஸ் அண்ட் மில்லர் இண்டீசஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் சேம். Miller indices are reciprocal of Weiss indices. Option C. Weiss indices are reciprocal of Miller indices. Then option D. No relation. So first Miller indices na நமக்கு என்னன்னு தெரியும். ஆக்சுவலா வந்து எப்படி நம்ம Miller indices கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அடுத்ததான் அந்த இன்டர்செப்ட்டுக்கு என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கல் வந்து எடுப்போம். அடுத்து அந்த ரெசிப்ரோக்கலுக்கான ஆன்சர்ல இருந்து நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணிட்டு அதை ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணி ஹெச்கேஎல் மில்லர் இண்டிசஸ் நம்ம வந்து கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்டர்செப்ட் அதுதான் வந்து நம்ம மில்லர் இண்டீசஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? பட் இந்த வாய்ஸ் இண்டீசஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்ட் வேல்யூஸ். நம்ம அதுக்கு ரெசிப்ரோக்கல் அந்த வேல்யூஸில் எதுவுமே எடுக்க மாட்டோம். சரியா? இப்போ வந்து இன்டர்செப்டோட வேல்யூ எனக்கு 2 3 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த 2 3 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வாய்ஸ் இண்டீசஸ் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆக்சுவல் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு Weiss indices. Reciprocal of intercept is Miller indices. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ வருமா? ரெண்டுமே சேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது வந்து தப்பு. சரியா? அடுத்ததா மில்லர் இண்டீசஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வைஸ் இண்டீசஸ். ஸோ இது வந்துட்டு கரெக்ட். மில்லர் இண்டீசஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வைஸ் இண்டீசஸ். ஸோ வைஸ் இண்டீசஸ் உடைய ரெசிப்ரோக்கல் தான் நம்ம மில்லர் இண்டீசஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா வைஸ் இண்டீசஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் மில்லர் இண்டீசஸ். இது வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சரை எடுக்க முடியாது. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஆன்சராக வந்து எடுக்கணும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி மில்லர் இண்டீசஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வைஸ் இண்டீசஸ். ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். அடுத்ததா ஆப்ஷன் டி என்ன நோ ரிலேஷன் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கு. ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்ததா 18th கொஸ்டின். The 010 plane is perpendicular to மில்லர் இண்டீசஸ்ல எந்த ஒரு பிளேன் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பிளேன்ல பார்த்தோம் அப்படின்னா எது வந்து பேரலா இருக்கு, எது வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பேரலல் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோவோட வேல்யூ அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 1 பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி நமக்கு போடுவோம். ஓகேவா? 90 டிகிரி எனக்கு கிரியேட் பண்ணும். ஸோ 1 அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 1, பேரலல் அப்படின்னா 0. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 010 அப்படிங்கிற ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் டு விச் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பெர்பெண்டிகுலர்னா நான் என்ன சொன்னேன்? 1 எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுப்போம். சரியா? ஸோ 1 வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு? ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி ஒய் ஆக்சிஸ். அண்ட் இதே கொஸ்டின்ல எனக்கு வந்து எதுக்கு வந்து பேரலா இந்த பிளேன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? பேரலல் அப்படின்னா 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம்னா, ஸோ அப்போ 0 எனக்கு எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு? எக்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு, இசட்ல பிளேஸ் ஆயிருக்கு. எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எக்ஸ் அண்ட் இசட் பிளேன் அப்படிங்கிற ஆன்சர் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பெர்பெண்டிகுலர் அதுதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஒய் ஆக்சிஸ். ஓகே. Next 19th question.
the plane 101 அப்படிங்கிற plane is parallel to லாஸ்ட்டாக அந்த ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, பெர்பெண்டிகுலர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக பேரலலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா. ஸோ பேரலல் அப்படின்னா என்ன மீனிங், ஜீரோ எனக்கு எங்கே பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஜீரோ எனக்கு எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, ஒய் ஆக்சிஸில் வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து பெர்பெண்டிகுலர் என்ன ஆன்சர் வரும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன சொன்னேன், 1 அப்படின்னு சொன்னேன்னா அப்போ எக்ஸ் அண்ட் இஜெட் டைரக்ஷன்ஸ், எக்ஸ் அண்ட் இஜெட் பிளேன்ஸ், ஓகேவா, ரெண்டுல வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் பேரலல் பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ த ஆன்சர் வில் பி பி. அடுத்ததா 20th கொஸ்டின். மில்லர் இண்டிசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், கிறிஸ்டல் growth, cleavage planes, all of the above. ஸோ இது வந்து ஒரு நம்ம கிளாஸில் நார்மல் கிளாஸில் பார்க்கும்போது மில்லர் இண்டிசஸ் பற்றின கிளாஸ் எடுக்கும்போதே அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த மூணுமே வந்து எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸில் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேவா, ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின். ஃபேஸ் டயகனல் ஆஃப் அ கியூப் இஸ் a√2, a√3, 2a, a. ஸோ ஃபேஸ் டயகனல் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுக்கு, கியூபுக்கு. சரியா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா a√2. ஓகேவா. ஸோ a√3 எங்கே வரும் அப்படின்னா ஸ்பேஸ் டயகனலுக்கு வரும். SPACE, ஸ்பேஸ். ஸ்பேஸ் டயகனலுக்கான ஃபார்முலா தான் வந்து a√3. சரிங்களா. ஸோ ஃபேஸ் டயகனல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா a√2. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. அடுத்ததா 22nd கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ, FCC and HCB have equal packing efficiency. Second option, BCC has the highest packing efficiency. SC has the highest packing efficiency. HCB has a least packing efficiency. So இதில் வந்து FCC and HCB have a equal packing efficiency 0.74 or 74% அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. பிசிசிக்கு ஹையஸ்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன வரும், 0.68 வரும், 68% வரும். சிம்பிள் கியூபிக் பார்த்தோம் அப்படின்னா 0.54 வரும். சரிங்களா, 54%. HCBக்கு 0.74 அப்படிங்கிற ஆன்சர் வரும், 74%. அதே மாதிரி தான் FCCக்கு வரும். சார் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், FCC HCB have a equal packing efficiency. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். சரியா. 23rd கொஸ்டின். The density of a crystal is given by. டென்சிட்டி அப்படின்னால நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், மாஸ் பர் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மாஸோட வேல்யூ எனக்கு நியூமரேட்டரில் இருக்கணும் அண்ட் வால்யூமோட வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு அஸ் யூஷுவல் வரும். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ரோ இஸ் ஈக்குவல் டு ZM டிவைடட் பை NaAQ. மாஸோட வேல்யூ நியூமரேட்டரில் இருக்குது அண்ட் வால்யூமோட வேல்யூ டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்கான், அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான், NaA3. வால்யூம் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ வந்து ஆன்சர் வந்து தப்பு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு M டிவைடட் பை ZA3. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அடிஷ்னலாக எனக்கு என்ன ஆட் ஆகும்னா அட்டாமிக் நம்பர் ஆட் ஆகும் ப்ளஸ் அவகேட்ரோ நம்பர் ஆட் ஆகும். சரி, இந்த ஆன்சர் வந்து நமக்கு தப்பு. அடுத்ததாக ரோட வேல்யூ ZM/A². ஸோ இதுவும் வந்துட்டு தப்பான ஆன்சர். சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ZM டிவைடட் பை NaAQ. ஸோ இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் அ கிறிஸ்டலுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா. அடுத்ததாக 24th கொஸ்டின். A perfect crystal at 0 Kelvin is defect free, always defective, liquid, amorphous. ஆல்வேஸ் டிஃபெக்டிவ் நமக்கு வராது. கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாலே டிஃபெக்ட் ஃப்ரீ தான். சரிங்களா. அடுத்ததாக லிக்யூட் கிடையாது. சாலிட் மெட்டீரியல்ஸில் தான் நம்ம கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்து டிட்டர்மினேஷனே கொடுப்போம். ஸோ இதுவும் வந்து தப்பான ஆன்சர். அமார்பஸ் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அட் 0 கெல்வினில் பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. மெட்டாலிக் பாண்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ டியூ டு த transference of electrons, option B due to sharing of electrons, option C due to interaction between the electron gas and ions, option D none of this. So due to a transfer of electrons பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டாலிக் பாண்ட் வராது, அயானிக் பாண்ட் வரும். டியூ டு a sharing of electrons என்ன அப்படின்னா கோவலன்ட் பேண்ட் வரும். ஸோ அப்போ மெட்டாலிக் பேண்டுக்கு என்ன ஆன்சர், டியூ டு interaction between the electron gas and ions. ஆன்சர் will be option C. ஓகேவா. அடுத்ததா 26th கொஸ்டின். which of the following solids are always opaque to visible radiations? கோவலண்ட் கிடையாது, மெட்டாலிக் கரெக்டு, மெட்டாலிக் தான் வந்துட்டு கரெக்டு. தென் அயானிக் நன் ஆஃப் திஸ். ஓகேவா. மெட்டாலிக் ஏன் வந்துட்டு ஓபக் டு விசிபிள் ரேடியேஷன்ஸ் அப்படின்னா
எலக்ட்ரான் கேஸ் அண்ட் அயான்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ்னால அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓபெக் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு பிஹேவ் ஆகும். ஓகேவா? விசிபிள் ரேடியேஷன்ஸ்க்கு மட்டும். ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒன் வேர்ட் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மெட்டீரியல்ஸ் வந்து விசிபிள் ரேடியேஷன்ஸ்க்கு ஓபெக்காக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Cohesive energy in the case of van der Waals bonding lies in the range. ஸோ cohesive energy என்ன அப்படின்னா ஆட்டம்ஸை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி, அதான் வந்து நம்ம cohesive energy அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ அந்த வான் டர் வால்ஸ் பாண்டிங்கில் வந்து எவ்வளோ cohesive energy, அதோடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். 8 to 10 எலக்ட்ரான் வோல்ட், 6 to 8 எலக்ட்ரான் வோல்ட், 0.1 to 0.5 எலக்ட்ரான் வோல்ட், 0.002 to 0.1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். ஏன்னா வான் டர் வால்ஸ் பாண்டிங் அப்படிங்கிறது ஒரு வீக்கஸ்ட் பாண்ட் நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீக்கஸ்ட் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம ஈஸியாக கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே செப்பரேட் பண்ணிட முடியும். ஸோ இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான், 8 to 10ங்கிறது ரொம்பவே ஹை வேல்யூ, அதே மாதிரி 6 to 8ங்கிறதும் ஹை வேல்யூ. 0.1 to 0.5 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0.002லேருந்து 0.1 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எது கம்மியான எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா 0.002லேருந்து 0.1 எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் வான் டர் வால்ஸ் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட முடியும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக 28th கொஸ்டின். when an ionic solid is dissolved in water, the ions are free and water in the solutions. This is because water அப்படிங்கிறது என்னன்னா அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ரேண்டம் மேனரில் அயான்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக மூவ் ஆகுறது. சரிங்களா? ஒரு அயானிக் சாலிட் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ அயன்ஸ் தனியாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரிஞ்சிருது. ஓகேவா? ஸோ அப்படி பிரிஞ்சிருப்போ எனக்கு என்ன ஆகும், தனித்தனியாக வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஹை டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ வாட்டர், அடுத்ததா லோ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர், அடுத்ததா லோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அடுத்ததா நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஹை டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ கூலும் ஃபோர்ஸ் எனக்கு குறையிறப்போ அயன்ஸ் வந்து பிரிஞ்சு ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர், ஆப்ஷன் ஏ. ஹை டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா வாட்டரில் ஒரு அயானிக் சாலிடை டிசால்வ் பண்ணுறப்போ அந்த அயான்ஸ் எல்லாமே பிரிஞ்சு அங்கே எங்கேன்னு எனக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஓகே, 29th question. The coordination number of Na plus and Cl minus in the rock salt structure is respectively. Options 8 and 6, 6 and 8, 6 and 6, 4 and 4. ஓகேவா? ஸோ NaCl ராக் சால்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு Na பிளஸ் அயனை சுற்றி 6 வந்துட்டு Cl மைனஸ் அயான்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு Cl மைனஸ் அயானை சுற்றி 6 Na பிளஸ் வந்துட்டு அயான்ஸ் எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. சரிங்களா? இதை தவிர வேற என்னென்ன மாதிரியான ராக் சால்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக இப்போ பார்த்தா NaCl காமன் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக KCl பொட்டாசியம் குளோரைடு, MgO மெக்னீசியம் ஆக்சைடு, அடுத்ததாக CaO கால்சியம் ஆக்சைடு, FeO அயன் ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே எனக்கு ராக் சால்ட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபார்முலா கேட்கலாம் அப்படின்னா என்ன டைப்பில் வந்து ஆட்டம்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஏபி டைப்பு, ஏபி 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 அப்படின்னு மாறி மாறி வரும். 1:1 ரேஷியோவில் வந்து நமக்கு இருக்கும். NaClக்கு என்ன லாட்டிஸ் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FCC ஸ்ட்ரக்சர். அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா Na ப்ளஸ்க்கு வந்துட்டு 6, Cl மைனஸ்க்கு வந்துட்டு 6. சரிங்களா? அண்ட் ரேடியஸோடைய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 0.414லேருந்து 0.732 வரைக்கும் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 30th கொஸ்டின். The maximum number of covalent bonds that can be formed by a carbon atom is ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஆன்சர் ஏ. சரி, ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி வந்துட்டு 4, ஆப்ஷன் டி வந்துட்டு 1. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆன்சர் வில் பி 4. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸோடைய லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை என்ன பண்ணிடாதீங்க, எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவை ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய 30 MCQ கொஸ்டின்ஸும்
ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதனால வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.